அவன் தேவ பலம் உள்ளவனா? யாருடைய பலத்துல இருக்கானா? கர்த்தருடைய பலத்துல இருக்கிறான். யோசித்து பாருங்க, உலக பலம் கிடையாது. உலக பலம் பலவீனங்க. உலக பலத்துல நான் நின்றுவீங்க. எங்க வீட்டுல நிறைய காசு இருக்குன்னு சொல்றாங்கன்னு வைங்க. அப்ப நிறைய காசை வச்சு நீங்க நம்புனீங்கன்னா தோத்து போவோம். ஏன்னா காசு இருக்கும் போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான்னு வைங்க. அந்த சொத்துல யாருக்கு உரியதாகும்? ஒரு நல்ல வசதியா இருக்கிறான், பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறான். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, ஒரு பெரிய செல்வம் தருந்தானா அவன் எல்லா தோட்டம் தரவுல விளைஞ்சத பூராத்தை எடுத்து வீட்டுல போய் நிறைச்சானா. கோதுமை நெல் அப்படின்னு சொல்லி வீடு நிறைய நிறைச்சு வச்சானா. நிறைச்சு வச்சு சொன்னா, ஆத்மாவே நீ தைரியம் பாரு, உனக்கு வேணுங்கிற மட்டும் சாகுற வரைக்கும் உனக்கு தேவையான எல்லா சாப்பாடே நான் வச்சிருக்கிறேன், ரெடியா இருக்கு, நம்ம உழைக்கவே தேவையில்ல, சும்மா உட்காந்து சாப்பிடலாம். உலகம் அதான் ஏன் சொல்றாரு மடையிலே, இன்னைக்கு நீ செத்து போனா இன்னைக்கு எங்க இருப்பான்னு கேக்குறாரு. இன்னைக்கு நீ செத்து போன சாகுறன் அப்படின்றவங்க நடந்து போயிடும். பிராக்சன் செகண்ட் சொல்லுவாங்க, அப்படின்றவங்க இறந்து போவேன். அப்ப என்ன, நாம் தேவனுடைய உறவுல நிக்கிறோம். உலகத்தை பத்தி சிந்திக்க கூடாது. உலக பிரகாரமா சிந்திச்சு நம்மளும் உயர் நினைக்க கூடாது. அது எப்படி உயரணும் அதான் சொல்ல வரேன். இங்க பாருங்களேன், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு. அதாவது நான் ரொம்ப பலவா, நான் ஜிம்முக்கு போறேன், உடம்புல வச்சிருக்கிறேன், நல்லா சாப்பிட்டு நல்லா கிளறு மாதிரி கிடக்குறேன், ரொம்ப அப்படி இருக்கிறேன் சொல்றாங்களே, அதான் பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொண்டார். நம்ம உபாசம் போட்டு ஜெபம் பண்ணுவோம், நம்ம இரவுக்குள்ள உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருப்போம், நம்ம வந்து ஆண்டவர் தான் கெதின்னு சொல்லி கிடப்போம். நம்ம யாராவது திட்டா, நம்மள வஞ்சிட்டா, இல்ல நம்மள ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க, இல்ல கடன் தரல, காசு தரல சொல்லி நம்மளை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்னா நம்ம பலவீனம் மாறிடுறோம். ஆனா யார்கிட்ட போய் உட்காடுறோம்? கர்த்தர்ட்ட போய் உட்காடுறோம். இப்ப நம்ம பலவீனமான இல்ல, நம்ம பலவான். ஏன்னா யார்கிட்ட போய் உட்காந்துருக்கோம்? உலகம்னு என்ன செய்வாங்க? இன்னைக்கு உழைச்சாலும் எப்படியாவது கடன் அடைச்சிடணும், இன்னைக்கு உழைச்சாலும் இந்த காரை வாங்கிடணும், இந்த உழைச்சாலும் இந்த வீட்டை வாங்கிடணும், உழைச்சாலும் எப்படியா பெரிய வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, கர்த்தருடைய உறவு இல்லாம ஜெயிக்க முடியாது. இங்க பாருங்க, உள்ளவைகளை அவமாக்கும்படி, நிறைய காசு இருக்கிறவங்க கூட அவனை ஒண்ணுமில்லமாக்கும்படி என்ன செய்யறாரா? இழிவானவைகளை, ஒண்ணுக்கும் உதவாதவனையும் கர்த்தர் எப்படிலாம் தேர்ந்தெடுக்கிறார் பாருங்க. அவர் தேர்ந்தெடுக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்களா பாருங்களேன். நீ ஃபர்ஸ்ட்ல வாசிக்கல, ஞானியை வெட்கப்படுத்தும்படிக்கு பைத்தியமான தெரிந்து கொண்டார். ஒண்ணு. ஒண்ணு பலமுள்ள வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவங்களை தெரிந்து கொண்டார். ரெண்டு. அடுத்து உள்ளவைகளை அவமாக்கும்படிக்கு இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் தெரிந்து கொண்டார். ரெண்டு வார்த்தை பாருங்க, இழிவானவைகளும் அற்பமானவைகள். நம்ம யார அவன் வேஸ்டிங் அப்படின்னு சொல்றானோ அவன் கர்த்தர் அண்டிக்கிட்டா போதும், அவன் ஜெயிச்சு போயிட்டே இருப்பாங்க. அவன் பெரிய வேலை பாருங்க. அதனால கர்த்தரை அண்டிக்கொள்ளணும், நீ கர்த்தரை தேடணும். உலகம் உங்களை இருக்கதான் செய்யும். உலகம் என்ன செய்யும்? அவங்க திடீர்னு ஒருத்தவங்க வந்து காமிப்பாங்க, நான் இந்த பட்டு சாரி வாங்கினேன், இந்த நகை வாங்கினேன், இந்த கார் வாங்கினேன், கார் எப்படி இருக்கு அப்படின்னு ஒண்ணு நமக்குள்ள, நமக்கு பின்னாடி வந்தவன் இன்னைக்கு கார் வாங்கிட்டான், நமக்கு பின்னாடி வந்தவன் நகை வாங்கிட்டான், நமக்கு பின்னாடி வந்தவன் நமக்கு தோணும். ஏன்னா உலகம் இருக்கும். உலக ஆலோசனை என்ன செய்யும்? நீ வாங்க வேண்டியதானே, காசு சேர்த்து வச்சு வாங்க, நானும் கஷ்டப்பட்டு காசு சேர்த்தேன், நல்லா பெரிய வந்துட்டேன், உங்களுக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே நமக்கு உடனே இருக்கும், நம்மளும் அதே மாதிரி வந்து இல்ல இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இல்ல, நீங்க கர்த்தரே கெதி, கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி இருந்தா, நான் சொல்றேன், உங்க பலவீனம், உங்க அற்பமான எண்ணம், உங்க அற்பமான தூசியான பைத்தியமான எண்ணம், வெட்கப்படுத்து பலவீன காரியமான காரியம், எந்த காரியம் தான் தெரியும், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை வாழ வைப்பாருங்க. ஏன்னா உலகத்துல இல்ல, நீ உலகத்தை விட்டு வெளியில பிரிஞ்சு வந்துட்டீங்க. கர்த்தருடைய உறவு அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு ஆசீர்வாதமானது. பாருங்க, மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டத படிக்கு அப்படி செய்தார். ஏன் இந்த உலகத்தை கொண்டு போய் அங்க போய் வச்சார் தெரியுமா? மாமிசமான எவனும் நான் பெருமை பாராட்ட கூடாது. அதனாலதான் பாருங்க, கர்த்தரை ஏற்றுக்கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் அவனை பிரிச்சு எடுத்துட்டாரு. எடுத்து இவன் பலவீனமானவன் சொன்னா ஆனா அவன் தான் பலவான், இவன் பைத்தியமானவன் சொன்னா அவன் தான் ஞானி, இவன் அற்பமானவன் சொன்னா அவன் தான் பெஸ்ட், இவன்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொன்னா, ஆனா கர்த்தர் அவனைதான் மேன்மைப்படுத்துவாருங்க. அப்ப மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பா பெருமை பாராட்டத படிக்க அப்படி செய்தார். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். நீங்க இந்த ஒரு வசனத்தை பிடிச்சிட்டாலே போதுங்க, நீங்க ஜெயிச்சு போயிட்டே இருப்பீங்க. பாருங்க என்ன எழுதிருக்கு, அவரே தேவனால் நமக்கு ஞானமும். இப்ப உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆண்டவர் தேடி வர்றவனுக்கு இந்த 4 காரியம் ரொம்ப முக்கியம். அதாவது ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. இந்த 4 காரியம் ஒருத்தரோட இருதயத்துல இருந்தா இந்த உலகம் வராதுங்க, உலக சிந்தை வராது. ஆனா கர்த்தரோட உயர்த்துவான்றதுக்கு அதுக்கு வசனம் இருக்கு. உலகத்துல இருந்து அவனை பிரிச்சு எடுத்து அவர் உயர்த்துறதாங்க ஆசீர்வாதம்.
அவர் உங்களை மேம்படுத்துற ஆசீர்வாதம். பாருங்களேன், இங்க உலகத்தை குறிச்சு ஒரு காரியம் எழுதியிருக்கு பாருங்களேன். யோபுல 9:24 வாசிங்க. யோபு 9:24. உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது. பாத்தீங்களா, கடவுளை அறியாதவே உலகம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கா. உலகம் துன்மார்க்கருடைய கையில் விடப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார்கள். அதாவது இந்த துன்மார்க்கர்கள் கடவுள் அறியாதவங்க என்ன செய்யறாங்க, கடவுள் அறிஞ்சவங்க என்ன செய்யறாங்க, உதாசீனம் பண்றாங்களாம், பைத்தியம்ன்றாங்களாம், அவங்களை அற்பமா பாக்குறாங்களாம், அவங்கள தள்ளி இல்லையா போயா அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி விகற்பமா பேசக்கூடிய ஆட்களா இருக்கிறாங்க. ஆனா அவர் இதை செய்கிறது இல்லை என்றால் பின்ன யார் இதை செய்கிறார்? அதாவது பாருங்களேன், முகத்தை மூடி போடுகிறார்கள். அவர் இதை கடவுளே அலோவ் பண்றாருன்னு சொல்றாரு. யோபு சொல்லும்போது என்ன சொல்றாரு, இதை கடவுளே அலோவ் பண்றாரா. சரி வாசிக்கலாம். இங்க ஒரு வசனம் இருக்கு பாருங்க. யோவான் 1:10. யோவான் 1:10. பாருங்களேன், உலகம் நீங்க உலகத்துக்கு உங்களுக்கு ரொம்ப பிரிவு வேணுங்க. ஏன்னா உலகத்துக்கு ஒத்த விஷம் தரிக்க கூடாது. சொல்லுங்க பாருங்க, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமா உண்டாயிற்று, உலகமும் அவர் அறியவில்லை. பாத்தீங்களா, உலகமும் அறியவில்லை. அவர் உலகத்துல இருந்தாரு. ஆனா இயேசுவை போய் நீ யாரு அப்படி கேக்குறாங்க. யாரு இயேசுவை பற்றி குறை சொல்றவன் என்ன செய்யறான், இயேசுவே பார்த்து கேட்கிறான், நீ யார் அப்படின்றான். அதே கேள்வி யோவானு கேட்டதுல கோவப்பட்டாரு. என் நிமித்தம் இடலடையாக இருக்கிற பாக்கியவான்னாரு. ஏன்னா யோவானுக்கு நல்லா தெரியும், இவர்தான் இயேசு ரட்சகர் நல்லா தெரியும். ஆனா யோவான் என்ன சொன்னாரு, நீர் வந்துட்டீரு, இல்ல வேற யாராவது ஒருவருக்கு காத்திருக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்டான் யோவான். ஆனா அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, இங்க அற்புதம் நடக்குது, வேணா பாரு, நோய் நீங்குது, பிசாசு ஓடுது, மரித்தவன் பிழைக்கிறான், நொண்டி நடக்கிறான், ஊமையன் பேசுறான், செகுடு கேக்குது, பல தீமையான காரியெல்லாம் விலகி போத நீ பாக்குறல, இத போய் யோவானுக்கு சொல்லு. ஆனாலும் என் நிமித்தம், இந்த காரியத்தை நிமித்தம் இடல் அடையாது இருக்கிறோம் பாக்கியவான். இவர் தானா இல்ல வேற ஒருவரை காத்திருக்கணுமா அப்படிதான் கேட்டு விட்டான் யோவான். அப்ப இயேசு இருந்து உலகம் என்ன செய்யும், அவன் தான் ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் தான் ஞானஸ்நானம் கொடுக்குறான் இயேசுக்கு. ஆனா சில ஆண்டுகள் சில மாதங்கள் ஆகும், வேற யாராவது இருக்குமோ அப்படின்னு டவுட் வந்துருச்சு பாருங்க. அப்படித்தான் நிறைய பேர் உலகத்தை பார்த்தவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஆண்டவரே நீங்க தானா இல்ல வேற ஒருவரை காத்திருக்கணுமா, இல்ல நீங்க தானே பேசிட்டு இருக்கிறது, நிறைய கேள்வி வந்துருது. அதனாலதான் கடவுள் நிந்திச்சுட்டு தான் இஷ்டப்படி வாழ ஆரம்பிச்சிடும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிறைய நேரங்கள்ல நம்ம இஷ்டப்படி வாழ்றோம் தவறு. நல்லா தெரிஞ்சுக்க, கவனிங்க. நீங்க ஆண்டவரை பற்றி கொள்றது ரொம்ப முக்கியமான எண்ணங்கள் நமக்குள்ள. அவரையே சார்ந்து இருக்கணும், அவரையே பற்றி இருக்கணும். நீங்க அவரை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த வாய்ப்புகளை இழந்துருவோம். ஏன்னா இயேசு என்னைக்கு வருவான்னு யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சங்கீதத்துல கடைசி வசனம் படிச்சோம். எத்தனாவது அதிகாரம் படிச்சோம்? 98 கடைசி வசனம் படிச்சோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது, உலகம் நம்முடைய இருதயத்துல இருக்கு, ஆனா நம்முடைய இருதயத்துல இல்ல, கர்த்தரை அறியாத இருதயத்துல இருக்கு. நம்மளும் அப்படித்தான் உலகத்துல இருந்தோம். கர்த்தரை அறியாம பிசாசு என்ன பண்றான், மறைக்கிறான். உலக பிரகாரமான காரியங்களை காமிச்சு மறைக்கிறான். ஆனா கர்த்தரை தேடினா நம்ம என்ன செய்வோம், உலக பிரகாரமான எல்லா காரியத்தையும் ஜெயிச்சு வந்துருவோம். அதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்த பெரிய பாக்கியம். அப்ப அவரை அறியணும். ஏன்னா என்ன ஒரு பிரச்சனை பாருங்களேன், நம்ம நிறைய பேரோட கேள்வி, நோய் வருது, எல்லாருக்கும் தானே வருது, பணக்காரனுக்கு வருது, ஏழைக்கு வருது, கர்த்தரை அறிஞ்சவனுக்கு வருது, கர்த்தரை அறியாதவனுக்கு வருது அப்படின்னு ஒரு கோட்பாட்டுல வந்துடுறாங்க. அப்படி வரும்போது என்னங்க கடவுள், ஆனா அவனுக்கும் உனக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. எல்லாருக்கும் நோய் வரலாம் கடவுள் இல்லைன்ற முடிவுக்கு வந்துடுறான், எல்லாருக்கும் பிரச்சனை வரணும் நான் கடவுள் இல்லைன்றதுக்கு வந்துடுறான். இல்லங்க, உங்களுக்கு அவனுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க கர்த்தரை தேடினா உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. என்னன்னா, இப்போ ஒரு மருந்து இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தைரியம் இருக்கும், ஒரு அடிபட்டுச்சுன்னா உடனே எடுத்து பூசிக்கலாம் தைரியம் இருக்கும் வீட்டுல இருக்கிறனால. இப்ப இல்லைன்னா கடைக்கு போய் வாங்கணும், அதுக்குள்ள ரத்தம் கொட்டி போயிடும், அவங்க வலி இருக்கு, பல பிரச்சனை இருக்கு, யோசிப்போம். அது போலதான் ஆண்டு நமக்கு இருக்கிறாரு. ஆனா உலக மனுஷனுக்கு கர்த்தர் இல்ல, உலக பிரகாரமா வாழ்றவங்களுக்கு ஆண்டோடைய அன்பு இல்லவே இல்லை. அதனால உலகம் தன்னுடைய சிநேகிக்கிற சொல்லுது. உலகம் தன்னுடைய சிநேகிக்கணும் என்னன்னா, தனக்கு வாங்கினதை ரொம்ப பெருமையா பேசுவாங்க, தனக்கு வாங்கினதை பத்தி பிறர் சொல்லி சொல்லி சொல்லியே என்ன செய்வாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. எங்க வீட்டுல அது இருக்கு இது இருக்கு சொன்னோன்னா நம்ம வீட்டுல இல்லையேன்ற ஒரு ஃபீல் வந்துடும். சிலர் உங்க வீட்டுல இல்லையான்னு கேட்டு நம்ம நோவு பண்ற ஆட்கள் இருக்கிறாங்க. அதனால எதுவா இருந்தாலும் நீங்க கர்த்தரே சார்ந்திருக்கணும். உலகம் இல்லாட்டாலும் பரவாயில்ல,
ஆனா நீ கத்தரை சாத்திருந்தா கத்தர் என்ன செய்வாரு? உங்களை ஆசீர்வாதத்தில் நடத்துவார். வாசிக்கலாம்.